ஒரு சின்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். So a man was walking, ஒரு மனிதன் அவன் நடந்து கொண்டிருக்கிறான். and he was walking with God. அவன் கர்த்தரோடு நடந்து கொண்டிருக்கிறான். And the road was very rough. அது ரோடு வந்து ரொம்ப கரடு முரடா இருக்குது. And at one point, so there are four footsteps. So God is also walking with him. அவனோடு கூட கர்த்தரும் கடவுளும் தேவனும் நடந்து கொண்டிருக்கிறார். So there are 4 footsteps. So பாதையில 4, அதாவது ஒரு மனுஷன் நடந்தா 2 காலடி தடம் இருக்கணும். 2 பேர் நடக்கிறது போல 4 காலடி தடம் காணப்படுகிறது. So at one point he sees that only 2 steps are there. கொஞ்ச தூரம் கடந்த பிறகு அவன் பார்க்கிறான் 2 காலடி தடம் மட்டும். முதல்ல 4 காலடி தடம் வந்து கொண்டிருந்தது, இப்பொழுது 2 காலடி தடம் மட்டும் போய் கொண்டிருக்கிறது. There is a particular area where it was very difficult for him to go. ரொம்ப கஷ்டமா, அவன் நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமான அந்த இடத்துல பார்த்தா 2 காலடி தடம் மட்டும் போய் கொண்டிருக்கிறது. Then after he crossed that and he sees, cross பண்ணி வந்துட்டான், he is seeing back. அவன் அந்த தூரத்தெல்லாம் கடந்து கிராஸ் பண்ணி வந்த பிறகு பின்னாடி திரும்பி பார்க்கறான். Then he says, Lord, why have you left me in this situation? அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த கடினமான சூழ்நிலையில என்னை விட்டுட்டு ஏன் போயிட்டீங்க நீங்க என்று கேட்கிறான். So the Lord again takes him back. See, I was always with you. அவனை திரும்ப மறுபடியும் அவன் நடந்த இடத்துக்கே கூட்டி போய் திரும்ப காமிக்கிறாரு. I am always with you. நான் உன் கூடவே தான் இருக்கிறேன். This place is very difficult for you. இந்த பாதை உனக்கு நடப்பதற்கு ரொம்ப கடினமா இருக்கிறது. So I carried you on my back. உன்னை நான் என் தோளில் சுமந்து கொண்டு, நீ பார்த்த 2 காலடி தடம் என்னுடைய காலடி தடம், உன்னை நான் என் தோளில் சுமந்து கொண்டு நான் அந்த கரடுமுரடான பாதையை கடந்து வந்தேன். So the Lord is always with us. கர்த்தர் என்றென்றைக்கும் எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருக்கிறார். So we need to be ready for the Lord. நாம் கர்த்தருக்காக எப்பொழுதும் ஆயத்தமானவர்களா இருக்க வேண்டும். So we don't know when the Lord is going to come. எப்போ கர்த்தர் வருவார் என்று நமக்கு தெரியாது. So as you all know, Matthew chapter 25, நாம மத்தேயு புத்தகத்துல 25ஆம் அதிகாரத்திலே, so I have categorized into 3 different sections. ஒரு காரியத்தை நான் 3 விதமாக நான் அதை பிரித்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். This is the end time objective for believers. In time objective, that is what to do. Believer நமக்கு கொடுக்கப்படுகிற என்ன செய்யணும் என்று கொடுக்கப்படுகிற ஒரு திட்டம் என்று சொல்லலாம் இதை. So 3 points I will close very soon. Okay, ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த கடைசி காலத்துல நாம் செய்ய வேண்டிய காரியம் என்று 3 காரியங்கள் இருக்கிறது, அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். First one is prepare yourself. ஒன்னு, முதல்ல நீங்க உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், ஆயத்தப்படுங்கள். So when we read from Matthew chapter 25 verse 1 to 13, மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனத்தை வரை வாசிப்போம் என்றால் 13 சாரி 1 ல இருந்து 13 வசனங்களை வாசிப்போம் என்றால் it will be delay. So we will go through the story. அந்த கதைக்குள்ளாக அந்த சம்பவத்துக்குள்ள நாம் போவோம். So there were 10 virgins. 10 கன்னிகைகள் இருந்தாங்க அந்த இடத்துல. So they were not defiled or they were very clean. அவங்க நல்ல பரிசுத்தமானவங்க, அவங்க அசுத்தமானவங்க கிடையாது, ரொம்ப பரிசுத்தமானவங்க தான். They were dressed as virgins, having the lamps, and they were prepared. அவர்கள் கன்னிகைகளா இருந்தாங்க, கையில விளக்கு வச்சிருந்தாங்க, தயாரா இருந்தாங்க. And only thing what happened is the coming of the bridegroom is delayed. அந்த மணவாளன் வந்து வருவதற்கு, அவங்க மணவாட்டியா இருக்காங்க 10 பேர், மணவாளன் வருவதற்கு தாமதிக்கிறது. So what happened? They sleep. என்ன நடந்ததுன்னா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. So out of the 10 virgins, 5 were wise, 5 were foolish. அந்த 10 கன்னிகைகள்ல 10 பேர் புத்தி உள்ளவங்க, சாரி 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். So why we are telling that? எதுக்கு சொல்றோம்? நாம எதுக்கு அதை சொல்லுகிறோம் என்றால், so when the midnight there was a loud shouting saying the bridegroom has come. நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்டது. So all the virgins they got up and they brightened the lamps. எல்லா கன்னிகைகளும் எந்திரிச்சு அவர்கள் தங்கள் விளக்கை கொளுத்தி வெளிச்சத்தை உண்டாக்க ஆரம்பித்தார்கள். So 5 virgins they bought reserve oil. 5 கன்னிகைகள் எண்ணெய் தயாராக வைத்திருந்தார்கள். எண்ணெய், அந்த விளக்கை கொளுத்துறதுக்கு எண்ணெய் வச்சிருந்தாங்க தயாரா. And the other 5 didn't bring oil. அவர்கள் எண்ணெய் கொண்டு வர மறந்து விட்டார்கள். So they were asking these 5 virgins, they said no, it will not be sufficient for us. அவங்க இந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள்ட்ட எண்ணெய் வச்சிருந்தாங்க, அவங்கள்ட்ட கேக்குறாங்க எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க என்று கேட்கும்போது அவங்க சொன்னாங்க எங்களுக்கு போதாம போயிடும், உங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு போதாம போயிடும், அதனால தர முடியாதுட்டாங்க. So the oil represents the Holy Spirit of God. இந்த எண்ணெய் என்பது எதை குறிக்கிறது
குறிக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. So the wise virgins were able to connect with the Lord immediately. இந்த இந்த புத்தியுள்ளவர்கள் தேவனோடு உடனடியாக தொடர்பு கொள்ளுகிற அளவுக்கு அவர்கள் தயாரா இருந்தார்கள், என்னை தயாரா வச்சிருந்தாங்க. And the foolish virgins, they were not able to connect immediately. அவர் இந்த அந்த புத்தி இல்லாத அந்த கன்னிகைகளோ தேவனோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை. So what happened? They had to take an external help, that is go and buy oil and come. அவங்க தயாரா இல்லாதபடினால அவங்க வெளியே கேட்க வேண்டியதாய் போயிடுச்சு. இந்த எண்ணெயை வந்து வெளியே கேட்க வேண்டியதாயிற்று. When we read Luke 12:35, நாம் லூக்கா புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 35வது வசனத்தை வாசிப்போம் என்றால், தமிழ்ல வாசிக்கிறேன். அறைகள் கட்டப்பட்டதாகவும் இல்ல போதும் அவ்வளவுதான் போதும். So let your waist be girded and your lamp burning. உங்களுடைய அறைகள் கட்டப்பட்டதா இருக்கணும், உங்க விளக்குகள் எரிகிறதா இருக்க வேண்டும். So we always need to be ready. நாம் எப்பொழுதும் தயாரா இருக்க வேண்டும். There should be a fire in our hearts. நம்முடைய இருதயத்துல ஒரு அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். Unquenching fire. அவியாத அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். It should never die. அது ஒரு நாள் அணைந்து போக கூடாது. So we should always be ready. நாம் எப்பொழுதும் தயாரா இருக்க வேண்டும். So the Lord says we are the temple of the living God. நீங்க வந்து கர்த்தருடைய ஆலயம், உயிருள்ள ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. How we can be like that? நாம் எப்படி அப்படி இருக்க முடியும்? So for the lamp to glow in us, or the light to fire in us, நமக்குள்ள எரிகிற அந்த அக்கினி எரியனா நமக்குள்ள அந்த அக்கினி எரிய வேண்டும் என்றால் what we need to do? நாம என்ன செய்யணும்? So there are many things in the world that we need to come. We have to leave those things, sacrifice those things. நிறைய காரியங்கள் உலகத்தில் இருக்கிறது, அதை விட்டு விட வேண்டும் அல்லது அதை தியாகம் செய்ய வேண்டும். So when we read Corinthians, 2 Corinthians chapter 6 verse 16 to 18, 2 கொரிந்தியரின் புத்தகத்திலே 6 to 18, 16 to 18, 16 ல இருந்து 18 வசனங்களை வாசிப்போம் என்றால், யாரை வாசிப்போமே? 2 கொரிந்தியர் 6 16 to 18 வசனங்கள். சம்பந்தம் எது? நாம் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று வேதம் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், come out among them and be separate. நீங்க அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் நீங்க தனித்திருங்கள். And don't touch what is unclean. எதெல்லாம் அசுத்தமா இருக்கிறதோ அதையெல்லாம் தொடாதிருங்கள். Then the Lord says, I will receive you. அப்போ கடவுள் சொல்றார், I will receive you. அப்புறம் ஆண்டவர் அப்புறம் சொல்றாரு, அப்போ நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். I will be your father. நான் உங்களுடைய தகப்பனா இருப்பேன், உங்களுடைய தகப்பனா இருப்பேன். You shall be my sons and daughters. நீங்க என்னுடைய மகன்களும் மகள்களுமா இருப்பீர்கள். So when that will happen? அது எப்ப நடக்கும்? We have to separate ourselves in this world. நம்ம अनेक காரியங்களை விட்டு பிரித்து நாம் தனிமையா இருக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கும். ஆண்டவர் சொல்வார், everything is going on in the world, everybody is enjoying the world. எல்லாரும் உலகத்துல நடந்து கொண்டிருக்கிற அநேக காரியங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். But we have to sacrifice something. ஆனா நாம அப்படி அல்ல, நாம் அநேக காரியங்களை விட்டு பிரிந்து வர வேண்டி இருக்கிறது. So I was working for 4 years in the IT company. நான் ஒரு IT கம்பெனில ஒரு 4 வருஷம் வேலை பார்த்தேன். From 2015 to 19. 2015 ல இருந்து 19 வரை நான் ஒரு IT கம்பெனில வேலை பார்த்தேன். So I have to go to party every month. நான் ஒவ்வொரு மாதமும் நான் பார்ட்டிக்கு போக வேண்டியிருக்கும். I have to go to 5-star hotel. நான் 5-star ஹோட்டல்ல பார்ட்டி நடக்கும், அதுக்கு நான் ஒவ்வொரு மாதமும் போக வேண்டியிருக்கும். So everybody will drink. ஒவ்வொருத்தரும் மதுபானம் அருந்தி கொண்டு இருப்பார்கள். But I don't drink. நான் சாப்பிட மாட்டேன், மதுபானம் அருந்த மாட்டேன், தொட மாட்டேன். Because I am loyal to my God. நான் தேவனுக்கு உண்மையுள்ளவனா இருக்கணும். I have to keep myself separated from these people. நான் இந்த மாதிரி மக்களிடத்திலிருந்து தனித்து பிரிந்து தேவனுக்குரிய பிள்ளையா நான் இருக்க வேண்டுமே. See, I will tell you one thing. There is a misconception nowadays. நான் உங்களிடத்துல ஒன்னு சொல்றேன், misunderstanding nowadays. இன்னைக்கு தவறான புரிந்து கொள்ளுதல் ஒன்று இருக்கிறது. So we are holy people, then we say that we cannot go into those places. நாம அதுல போகவே கூடாது அப்படி சொல்லி பரிசுத்த ஜனங்கள், தேவனுக்குரிய ஜனங்கள் அங்க அந்த பக்கமே போக கூடாதுன்னு சொல்லி ஒரு கூற்று இருக்கிறது. So if you work in IT, there is no other way. நீ ஐடில வேலை பார்த்தேன்னா
சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்தா வேற வழி கிடையாது, நீ அந்த மாதிரி இடங்களுக்கு போய் தான் You ஆகணும். cannot tell I will not come. நான் வர முடியாது என்று சொல்ல முடியாது. If you tell that, then there is no promotion for you. You will stay like நீ that அப்படி only. சொன்னேன்னா நீ வேலையில அப்படி இருக்க வேண்டியதா, ப்ரமோஷனா வேற எந்த பெனிஃபிட்ஸும் கிடைக்காது. It is your responsibility to guard yourself, protect yourself. உன்னுடைய பொறுப்பு என்னன்னா நீ எங்க போனாலும் உன்னை காத்துக்கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. See, in the Bible itself we see God going to sinners. கடவுள் பாவிங்க கிட்ட போறாங்க. ஆண்டவர் பைபிள்ல வேத இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது, அவர் பாவிகளிடத்துல போன பாவிகளுக்கு சிநேகிதர் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து போடப்பட்டிருக்கிறது. So that is being misunderstood nowadays. ஆனால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. So we have to go there, but we have to remain holy. நாம் அந்த இடத்துக்கு போக வேண்டும், ஆனால் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். See, it is for you. If you want to drink, that is up to you, but Lord is there. It is between you and your God. நீங்க தண்ணி அடிக்கணும் அடிக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இது உனக்கும் கர்த்தருக்குமான ஒரு காரியம். So our body is the temple of the living God. இந்த உடம்பு, என்னுடைய இந்த சரீரம், உங்களுடைய சரீரமும் அது கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறது என்று பைபிள் சொல்கிறது. ஹalleluya, ஹalleluya. So you have to guard it, you have to protect it. உன்னை பாதுகாத்துக் கொள்ள உன்னுடைய கையில பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. God created you in his own image. கர்த்தர் உன்னை தன்னுடைய சாயல்ல நம்மை உருவாக்கி இருக்கிறார். You don't have any right to destroy the organs of your body. உனக்கு உன்னுடைய அவயவங்களை பாழாக்கி கொள்ள இந்த மாதிரி கெட்ட காரியங்களை போட்டு உள்ள அனுப்பி அதை பாழாக்கி கொள்வதற்கு உனக்கு எந்தவித அதிகாரமும் தேவன் கொடுக்கவில்லை. See, if you smoke, your lungs will get damaged. நீ புகைப்பிடிப்பாய் என்றால் உன்னுடைய நுரையீரல் பாதிக்கப்படுகிறது. If you drink, your liver and kidney will get damaged. நீ மதுபானம் அருந்துவாய் என்றால் உன்னுடைய லிவரும் உன்னுடைய கிட்னியும் பாதிக்கப்படுகிறது. So you don't have the right to do that. நீ உனக்கு அப்படி செய்வதற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. God created you perfect. கர்த்தர் உன்னை ஒரு நேர்த்தியான ஒரு மனுஷியாக உண்டாக்கி இருக்கிறார். And it is your responsibility to take care. அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. So everything the Lord says, you have to, at any cost, you need to protect yourself. நீ என்ன விலை கொடுத்தாலும் நீ உன்னுடைய அவயவங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். So unless you are ready, நீங்க தயாரா இல்லை என்றால் you cannot go out and save the world. நீங்களே ஆயத்தமா இல்லாம நீங்க உலகத்துக்கு போய் எப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல முடியும்? So physically you need to be ready, spiritually you need to be ready. நீங்க சரீர பிரகாரமாகவும் நீங்க ஆயத்தமா இருக்க வேண்டும், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். So when we see spiritually, we have to have a closer relationship with God. ஒரு ஆவிக்குரிய ரீதியாக பார்ப்போம் என்றால் நாம் தேவனோடு கூட ஒரு நெருக்கமான தொடர்பு வைத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. Personal connect with God is very important. நம்முடைய அந்தரங்கத்துல நாமும் தேவனும் என்ற ஒரு நிலைமை, அப்படி ஒரு அந்தரங்கமான தேவனோடு கூட தொடர்பு உறவு நமக்கு இருக்க வேண்டும். It is not that only you pray in the family prayer. வெறுமனே குடும்ப ஜெபத்துல ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, you have to pray. நீங்க தனிப்பட்ட முறையில் தேவனோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். See, suppose I'll take an example of a boy. ஒரு பையனை நாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். And he is going through some sin. அவன் ஒரு பாவத்தை செய்துட்டான். And he is going through that phase in his life. Going to that phase. அந்த நிலைமையில போயிட்டு சொல்லுங்க. அந்த மாதிரி பாவம் செய்யற ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிட்டாங்க. And the parents came to know, the pastor came to know. இது அவனுடைய தாய் தகப்பனுக்கு தெரிய வருகிறது, அவனுடைய ஊழியக்கார போதகருக்கு தெரிய வருகிறது. So parents are praying for him, the pastor is also praying for him. பெற்றோர்கள் அவனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க, அவனுக்கான போதகர் அவனுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். But unless and until he gets a conviction in his heart and he prays, nothing will happen. அவன் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அந்த பாவத்துக்காக மனம் வருந்தி ஜெபித்து அதுல இருந்து வெளியே வராம ஒண்ணுமே நடக்காது. Whoever prays for you, suppose if you are in a sickness, people will pray for you, but unless and until you pray, nothing is going to happen. உனக்காக ஒரு வியாதியில இருந்தா கூட வேற ஒருத்தர் உனக்காக ஜெபிக்கலாம், ஆனால் நீ ஜெபிக்காம உன்னுடைய வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடக்காது. That is what the Lord is expecting from you. You need to pray to him, your personal prayer. இதையே தான் கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேவனோடு தொடர்பு வைத்து அவரோடு ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். So the Lord will ask one day.
ஒரு நாள்ல கேட்பார், கர்த்தர் கேட்பார் உங்களிடத்துல, My son, my daughter, என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, I've chosen you, I have made you be born in a good Christian family. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை அழைத்தேன், நான் உன்னை ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்துல பிறக்க வைத்தேன். You went to a very good church. நீ நல்ல ஒரு சபைக்கு நீ போன, You heard many sermons. நீ நல்ல நிறைய பிரசங்கங்களை கேட்ட. But what have you done? என்ன செய்தாய்? இவ்வளவு கேட்டிருக்கிற, இவ்வளவு அனுபவப்பட்டிருக்கிற, அதை வைத்து நீ தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன செய்தாய்? So we have to be careful. நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. So when we don't connect with God, நாம் தேவனோடு தொடர்பில் இல்லை என்றால் there is nothing that is going to happen in our life. நம்முடைய வாழ்க்கையில பெரிதான காரியம் ஒண்ணு நடக்காது. See, suppose if a boy is studying ஒரு பையன் படித்துக் கொண்டிருக்கிறான், and he is just going keep on studying, there is no prayer or connection with God. அவன் படித்துக் கொண்டிருக்கிறான், ஆனால் வேற எந்த விதமான தேவனோடு தொடர்பு கிடையாது, வேற எந்த ஆண்டவருடைய காரியங்களை எதிலுமே ஈடுபடுறது இல்ல. Then when he writes the exams and he doesn't get good marks, அவன் எக்ஸாம் எழுதுற பரீட்சை